Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. This is a market analysis video, so let's get right into it. Guys, daily market analysis video is happening today now. So let's first நம்ம நிஃப்டி பார்த்துக்கலாம். ஓகே, நிஃப்டி இன்றைக்கி நமக்கு எந்த ட்ரேடுமே கிடைக்கல பிகாஸ் நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப வால்டைலாக தான் இருந்துச்சு. அதனால தான் நம்ம ட்ரேட் பண்ணல. பட் இன்னி வாலட்டிலிட்டி கண்டினியூ ஆகிற சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருச்சு. பட் இங்கே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். அதாவது இது ஒரு போல், இது ஒரு ஃப்ளாக். ஓகே, இது எப்படி ட்ரேட் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். இங்கே இந்த போலை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா ஷார்ட் பண்ணணும். இந்த போல் மேலே சைடில் பிரேக் பண்ணுச்சுன்னா இது வந்து இன்வாலிடேட் ஆயிரும். இது யூஸ் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம். ஓகே, ஸோ இங்கே வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இன்வால்வ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஷோல்டர், அதாச்சும் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இது ஹெட்டு, இது ஷோல்டர்ஸ், இந்த பேட்டர்ன் சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி இது வந்துட்டு ட்ரிப்பிள் பாட்டம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். பட் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கலாம். நம்ம லெவல் இப்போ எதுங்கிறத மட்டும் கிளியராக சொல்லிடுறேன். அதாச்சும் நாளைக்கு மார்க்கெட் 21,440க்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா சின்ன குவான்டிட்டியில் தான் என்ட்ரு பண்ணுவேன். ரொம்ப அதிகமாக ட்ரேட் பண்ண மாட்டேன். பிகாஸ் நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது மேலே. எங்கிருந்து வேணால் ஈஸியாக ரிவர்சல் ஆயிரும். எதனால நான் பை பார்க்கணும் அப்படின்னா லாஸ்ட் மூமெண்ட்டில் பையிங் வந்திருக்கு. நீங்களே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 2 நாளாக வந்துட்டு லாஸ்ட் டைம், அதாச்சும் லாஸ்ட் க்ளோசிங் டைமில் வந்துட்டு நல்லா பையிங் ஆகிருக்கு. அது ஒன்று தான் ரீசன், வேறு எதுவுமே இல்லை. இதே 21,240க்கு கீழே ட்ரேட் ஆச்சுன்னா சின்ன ஒரு குவான்டிட்டியில் ஷார்ட் பண்ணுவேன். ஓகே, திஸ் இஸ் ஃபார் நிஃப்டி. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டியும் சேம். இன்றைக்கி ரொம்ப வால்டைலாக இருந்துச்சு. அதாச்சும் ஓப்பன் ஆச்சு, கீழே வந்துச்சு, அதுக்கப்புறம் மேலே போச்சு, ஒரு யூ ஷேப்பில் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தா இப்போ ஒரு ப்ராப்பரான டபிள்யூ பேட்டர்னில் இருக்குது. ஓகே, இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இட் ஷுட் மூவ் அப். பட் லெட்ஸ் see how the market works. நாளைக்கு ஒரு வேலை 44,985க்கு மேலே ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா ஒரு சின்ன குவான்டிட்டியில் பை பண்ணுவேன். பை பண்ணி டார்கெட் வந்துட்டு 45,330ல் க்ளோஸ் பண்ணிடுவேன். செல்லிங் நம்ம இன்னும் நேற்று சொன்ன மாதிரியே தான், இன்னும் அதே பிளானில் தான் இருக்கும். செல்லிங் வந்துட்டு 44,230க்கு கீழே வந்துச்சுன்னா தான் செல்லிங் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி செல்லிங் பண்ண மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில். பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ ஒரு பொசிஷன் ஆட் பண்ணுற டைம் வந்துருச்சு. நேற்று நம்ம இங்கே பொசிஷன் வாங்கியிருந்தோம். நேற்று 12 o'clock டைமில் எஸ்எல் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதனால் எஸ்எல் ஹிட் ஆகலை. ஆனால் எனக்கு ஷுவர் ஷார்ட்டாக தெரிஞ்சு, அதாவது ஷுவர் ஷார்ட்னா எனக்கு கான்ஃபிடன்ஸ் நிறையாவே இருந்துச்சு மார்க்கெட் மேலே தான் போக வேண்டியது இருக்குது. ஏன்னா ரொம்ப லாங் டைம் கன்சாலிடேஷன். அது போக இது ஒரு நல்ல பேட்டர்னும். ஓகே, இது ஒரு நல்ல பேட்டர்ன். அதே மாதிரி இந்த அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. நம்ம இங்கே என்ட்ரி பண்ணியிருக்கணும், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ணலை. ஃபைன், இங்கே நம்ம என்ட்ரி பண்ணோம். ஏன்னா இங்கே என்ட்ரி பண்ணாத காரணம்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ இங்கே என்ட்ரி பண்ணோம், நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. மார்னிங் டைமில் மார்க்கெட் ரெக்கவர் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி ரெக்கவராக இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் வந்துட்டு இங்கே $79.47 நான் இன்னொரு ஆர்டர் பை பண்ண போகிறேன். அதாச்சும் இந்த கேண்டில் ஒரு லாஸ்ட் 2-3 minutes எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் பை பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ பை பண்ணிட்டேன்னா தெர் இஸ் அ சான்ஸ் அது ரிட்டர்ன் கீழே வரக்கு. இங்கே 25 to 30 points ஸ்டாப் லாஸ் வச்சுக்குவேன். ஓகே, வச்சுட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா $78.90. ஓகே, இந்த ஆல்ரெடி இந்த பொசிஷன் லைவில் இருக்குது. இந்த பொசிஷனுக்கு இப்போ வெயிட் பண்ணிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கோல்டு. இப்போது இப்படி தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதாச்சும் நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் போய்க்கலாம். இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோன். ஓகே, இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் அண்ட் கான்ஃப்ளூயன்ஸ் ஜோன். இப்போ இந்த கான்ஃப்ளூயன்ஸ் ஜோனுக்கு கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா நான் வந்துட்டு 2013க்கு கீழே அதாச்சும் 2013க்கு கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா ஸ்ட்ராங்கான க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா செல் பண்ணுவேன். பை எங்கே பண்ணுவேன்னா 2030க்கு மேலே ஸ்ட்ராங் க்ளோஸஸ்னால் பை பண்ணுவேன். ஓகே, அப் சைடில் நமக்கு வந்துட்டு மொமெண்டம் நிறைய பார்க்குற சான்ஸ் இருக்குது. ஏன்னா நல்லா ஒரு கேப் பார்க்கலாம். டவுன் சைட்லேயும் நல்ல கேப் இருக்குது. ஆக்சுவலாக வந்து நம்ம இங்கே 1973 வரைக்குமே போடலாம். ஓகே, ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு ஃபால் இருக்குது. அப் சைட்லேயும் அதே மாதிரி நமக்கு நல்ல ஒரு டார்கெட்ஸ் கிடைக்கும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் கோல்டு. நமக்கு இன்றைக்கி 4 ஸ்டாக் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஃபர்ஸ்ட் இஸ் ஹெச்எஃப்சிஎல் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 900 டேஸ்க்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது இந்த ரேஞ்சிலிருந்து. 924 டேஸ்க்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது. ஒரு பிரேக் அவுட் கொடுத்து இங்கே இப்போ சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. ஒருவேளை எனக்கு 102லேருந்து 110 வரைக்கும் என்ன ப்ரைஸ் கிடச்சாலுமே என்ட்ரி பண்ணுவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் 92 rupees இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் இஸ் டாக்டர் ரெட்டி. ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேயே பண்ணிட்டுருக்கு. இது வாட்ச் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வச்சுக்குவேன் நான். ஒரு வேளை
5945க்கு மேலே க்ளோசிங் கொடுத்து 5945க்கு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சு ஒரு 2 கேண்டில் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா நான் பை பண்ணுவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 5855 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் மாநகர். இது ஆல்ரெடி நம்ம சஜஸ்ட் பண்ணி இப்போ 30%க்கு மேலே கெயினில் இருக்குது. இப்போ ரிட்டர்ன் எனக்கு ஆட் பண்ணுறதுக்கு டைம் வந்துருச்சு. மாநகரோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரிட்டர்ன் ஆட் பண்ணுற காரணம் என்னென்னா 12 இயர்ஸோட பிரேக் அவுட் 2012 இருந்து 24 இந்த டைம் பீரியடோட பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இப்போது அதுவும் ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட், இந்த மாதிரி கிடையாது, இட் இஸ் ஸ்ட்ராங். இது ஃபஸ்ட்டு டவுன். ஓகே, இதுதான் அப்பில், இது ஃபஸ்ட் ஸ்ட்ராங் பிரேக் அவுட். நாளைக்கு ஒரு வேளை எனக்கு ப்ரைஸ் வந்துட்டு 39 ருபீஸ்லேருந்து 46 ருபி வரைக்கும் எங்கே கிடச்சாலுமே பர்ச்சேஸ் பண்ணுவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 31 ருபீஸில் இருக்கும். ஓகே, இது நான் என்னோடய ஆடிங் பொசிஷனில் ஆட் பண்ணுறது இன்னும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று சீமன்ஸ் ஒரு நல்ல ஒரு கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட். இது ஒரு கான்ஃப்ளூயன்ஸ், இது சப்போர்ட்டாக யூஸ் பண்ணி இப்போ மேலே போயிட்டுருக்கு. ஒரு வேளை 4270க்கு மேலே ஸ்ட்ராங்காக ஒரு கேண்டில் 2 கேண்டில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி என்னோடய ஸ்டாப் லாஸ் 4095 இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் என்னோடய வியூ தான் மார்க்கெட்டில். ஓகே, இது எந்த விதமான ரெஃபரன்ஸும் கிடையாது, எந்த விதமான டிப்பும் கிடையாது. இது என்னோடய வியூ அந்த மார்க்கெட். நான் இப்போ தான் ட்ரேட் பண்ண போகிறேங்கிறது. கண்டிப்பாக இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க, ட்ரேடிங் கற்றுக்கோங்க. ஏதாவது டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர்.